தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து பிரபல நடிகை விலகினார். அதிமுகவிலிருந்து பிரபல நடிகை விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை கௌதமி. இவர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய மகளிர் அணி தலைவராக 1999 இருந்தார். திருமணத்துக்கு பிறகு அரசியலில் இருந்து ஒதுங்கினார். மீண்டும் பாஜகவில் இணைந்தார். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்த பொழுது இவருடைய 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரமுகரே ஏமாற்றி மோசடி பண்ணிவிட்டார். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாஜக மீது அதிருப்தி ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி வந்தார். இவர் 2021, 2026 ஆகிய சட்டசபை தேர்தல்களில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். இந்த முறை ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வந்தார். ஆனால் அதிமுக அங்கு போட்டியிடவில்லை. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதனால் அதிமுக மீது கோபத்தில் இருந்தார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. படுதோல்வி அடைந்தது. இனிமேல் அதிமுகவில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதிமுகவிலிருந்து சற்று முன் விலகுவதாக அறிவித்துள்ளார். கனத்த இதயத்தோடு வெளியேறுகிறேன் என்று அறிவித்துள்ளார். சமூக சேவை செய்யும் பொருட்டு தான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுக கூடாரம் நாளுக்கு நாள் காலியாகி வருகிறது. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். ஆனால் கௌதமி அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். எந்த கட்சியில் இணையப் போகிறேன் என்று அவர் தெரிவிக்கவில்லை. இவர் கமலஹாசனுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தவர். கமலஹாசனுடன் மனமுறிவு ஏற்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அவரை விட்டு பிரிந்தார். தற்பொழுது தன்னுடைய மகளுடன் வசித்து வருகிறார். கௌதமி அதிமுகவிலிருந்து விலகியது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.